வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இல்ல ஆதர, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் ஆதர நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. நீங்க இப்படி வேலைக்காக ஒரு ஆபீசர் கிட்ட 2 லட்சம் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னப்பவே நான் தான் சொன்னேன்லங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன்ல. கடைசியில நான் சந்தேகப்பட்ட மாதிரியே ஆயிடுச்சு. இப்ப நாம என்னங்க பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? இனிமே எல்லாம் நல்லாதான் நடக்க போகுதுன்னு நினைச்சேனே. இது வரைக்கும் நடந்ததை விட மோசமா இப்படி ஒரு கெடுதல் நடந்துருச்சு. இனிமே யார போய் பார்த்து எப்படி 2 லட்சம் ரூபாய் வாங்குறதுன்னே தெரியல ஆதர. அந்த ஆளுகிட்ட பணம் கொடுத்தேன்னு போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்காக போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. ஐயோ, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம் ஆதர? மீளவே முடியாதுன்னு பிரபுவையும் ஆதிரையும் இனி எழுந்திருக்க விடவே மாட்டேன். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு அடி கொடுத்துக்கிட்டே இருப்ப. அவங்க 2 பேரையும் ஒண்ணு இல்லாம ஆக்கி அவங்க கதைய மொத்தமா முடிச்சிருவேன்னு. இனிமே இந்த வீட்ல என்னோட ராஜ்யம் தானே. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்ச மாதிரி ஆதிரையும் பிரபுவையும் மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்ல நிற்கதியா நிக்க வைப்ப. இது என்னோட சவால். இத அந்த ஆதிரை எப்படி சமாளிக்கிறான்னு நானும் பாக்குறேன். இது வரைக்கும் எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதையும் சமாளிப்போம். நீங்க சொன்ன மாதிரி அந்த தெய்வம் நமக்கு எதிரா இல்லைங்க, நம்ம கூட நமக்கு துணையாதான் இருக்கு. அந்த நம்பிக்கையோட இந்த சோதனையும் வேதனையும் நம்ம தாண்டி வருவோங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு எந்திரிச்சு நிப்போம். இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம நம்ம காப்பாத்துவோம். இங்க பாருங்க, எதுவுமே இப்படியே போயிடாது. நம்பிக்கையா இருங்க, நல்லதே நடக்கும். சரியா? அழாதீங்க. ஆதரே, அந்த கடங்காரன் சாயங்காலம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துட்டு போனா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பானே ஆதரே. ஐயோ.